2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி காணாமல் போன சம்பவம் தொடர்பாக நிதி அமைச்சு பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அநேகமாக எதிர்வரும் 5ஆம் திகதி நீதிமன்றம் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்தவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் என அந்த அமைச்சின் தகவல் வெளியாகின்றன. இதேவேளை திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவு 3ஆம் தரப்பொன்றில் கைக்குள் சென்றமை தொடர்பாக விசாரணைகளுக்காக திரைசேரி மற்றும் நிதி அமைச்சின் செயலாளரான கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமா பார்லிமன்றத்திற்கு சென்றிருந்தார். திரைசேரியினால் மேற்கொள்ளப்படவிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான வெளிநாட்டு கடன் கொடுப்பனவு ஒன்று உரிய தரப்புக்கு செல்லாமல் சந்தேகத்திற்கிடமான முறையில் வேறொரு 3ஆம் தரப்பொன்றின் கைக்குள் சென்றுள்ளது. இது ஒரு பெரிய சைபர் தாக்குதலாக இருக்கலாம் என பலத்த சந்தேகம் எழுந்துள்ள நிலையிலே இது குறித்த விசாரணைகளுக்காக நிதி அமைச்சின் செயலாளர் அரசாங்க நிதி பற்றிய குழுவினால் அழைக்கப்பட்டிருந்தார். அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் விடுத்த இந்த அழைப்பை ஏற்று இன்று குழுவின் முன் சமூகம் அளிக்க முடியாது என திரைசேரி செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமா இதற்கு முன்னர் கடிதம் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இந்த விவகாரத்தின் தீவிர காரணமாக அவர் இன்று மதியம் 1 மணிக்கு குழுவின் முன் ஆஜராவதற்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. දෙවනිය එකේ බලන්න අපිට දෙක ඇත්ත එක මේක නම් තියෙනවා ඒක දන්නේ Đâu tôi? Ê, cái nào?
மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.